டாக்டர், பொதுவா பெண்கள் வீட்டுல சமையல் பண்ணும் போதோ காய்கறி நறுக்கும் போதோ அவங்களுக்கு கையில வலி வருது, மரமரப்பு வருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஒரு முக்கியமான காரணம் எப்படின்னா கார்பல் டனல் சிண்ட்ரோம்னு ஒரு தொந்தரவு இருக்குது மேடம். கார்பல் டனல்னால் நம்ம ரிஸ்டில் ஒரு டனல் மாதிரி ஒரு ஃபார்ம் இருக்குது மேடம். இந்த ரிஸ்டில் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நரம்பு போகும், மீடியம் நரம்புன்னு. நரம்பு எப்பப்பெல்லாம் அமுத்தப்படுதோ அப்போ இந்த மாதிரி பெயின் வரும் மேடம். அமுத்தப்படுறதுல அவங்களுக்கு என்ன ஆகுனா, இந்த ஒரு பக்கம் மட்டும் கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த விரலையும் மட்டும் அவங்களுக்கு மரமரப்பு இருக்கும். வேலை செய்யவே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் நேரம் கையை உதறுவாங்க, அந்த வேலை செய்ய நிறுத்திடுவாங்க. நிறுத்தி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க வேலை செய்வாங்க. இது எப்பப்பெல்லாம் அதிகம் ஆகும்னா, பைக் ஓட்டுறப்ப அதிகமாகும், காய்கறி நறுக்கிறப்போ அதிகமாகும், கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறப்ப அவங்களால வேலை செய்ய முடியாது. முக்கிய காரணம் என்னென்னா, உடல் பருமன் கூடுதலாக இருக்கிறது. சில சமயத்தில் கர்ப்ப காலத்தில் இந்த தொந்தரவு இருக்கும். தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தொந்தரவு இருக்கும். அப்புறம் கேங்லியான்னு சொல்லுவோம், அந்த காலப்டர்னு சொல்லிக்குள்ளே வரக்கூடிய ஒரு கட்டி, அது இருந்தாலும் இருக்கும் மேடம். இது முதல்ல ஏன் இந்த காரணம் வந்தது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்ரே மூலமும் நம்ம ஒரு ரத்த பரீட்சை மூலமும் நம்ம இதை பார்த்துருவோம். பார்த்துட்டு இது ஆரம்ப கட்டத்தில் இதுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னா, கார்பல் டனல்லே ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். ஒரு ஸ்கேன் மிஷின் மூலமாக அந்த கார்பல் டனல்லே ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம். அப்படி இன்ஜெக்ஷன் கொடுக்குறப்போ இந்த பெயின் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இன்ஜெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் நாம் என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேஸ் ஒன்று கொடுத்துருவோம் நைட்டு. ஏன்னா இந்த வலி சில சமயங்களில் இரவு நேரங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் அதை தவிர்த்துக்கிறதுக்காக நம்ம ஒரு பிரேஸ் ஒன்று கொடுப்போம். அது முதற்கட்ட ட்ரீட்மெண்ட்டுங்க. யூஸ்வலாக இதுலேயே 95% ஆஃப் பீப்புள் அவங்க ரெக்கவர் ஆகிடுவாங்க. பட் அவங்கள நம்ம கொஞ்சம் நாளைக்கு மட்டும் இப்படி நாம்பி பிடிக்கிறது, இந்த மாதிரி கெட்டியாக பிடிக்கிறது, ரொம்ப நேரம் எழுதுறது, பால் கறக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை நம்ம தவிர்க்க சொல்லியிருப்போம். சில சமயங்களில் இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் பெயின் குறையாது, இன்ஜெக்ஷன் போட்டாலும் கூட குறையாது, நாள்பட வலிக்குது, அவங்க வேலையை ரொம்ப பாதிக்குதுன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன சர்ஜரி, அந்த டனல் மேலே இருக்கிற ஒரு ஃபைபரஸ் பேண்டை நம்ம சின்ன ஆப்ரேஷன் மூலமாக ரிலீஃப் பண்ணிடுவோம். ரிலீஃப் பண்ணிட்டோம்னா இந்த வலி உங்களுக்கு சுத்தமாக போயிடும் மேடம். இது பேர் கார்பல் டனல் சிண்ட்ரோம். அதுதான் முக்கியமான ஒரு காரணம் பெண்களுக்கு ஏற்படுறது. நான் டாக்டர் சண்முக சுந்தரம், கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன், ஆராதனா ஹாஸ்பிட்டல், பொள்ளாச்சி.